வணக்கம். லைட்னிங் நியூஸ். தாய்லாந்து நாட்டில் ரயில் மற்றும் பேருந்து மோதிய விபத்தில் 17 பேர் பலியாகி உள்ளனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங்கில் இருந்து கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் சாச்சோ எங்சாவோ மாகாணத்தில் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. புத்த திருவிழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சிலர் பேருந்து பயணம் மேற்கொண்டு உள்ளனர். அவர்கள் சென்ற பேருந்து இன்று காலை 8 மணியளவில் ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 17 பேர் கொல்லப்பட்டனர். 29 பேர் காயமடைந்து உள்ளனர். இதனை மாகாண கவர்னர் மைத்திரிலானந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பேருந்து கவிழ்ந்தது. அதன் மேற்கூரை தூக்கி எறியப்பட்டது. பலரது உடல்கள் ரயில் தண்டவாளத்தில் கிடந்தன. அவர்களது உடைமைகளும் ஆங்காங்கே கிடந்தன. இது பற்றி தகவல் அறிந்து மீட்பு பணியாளர்கள் சம்பவ பகுதிக்கு சென்றுள்ளனர். கிரேன் உதவியுடன் அவர்கள் மீட்பு பணியை மேற்கொண்டனர். இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை உயரக்கூடும் என கூறப்படுகிறது. தாய்லாந்து நாட்டில் இது போன்ற கொடூர விபத்துகள் நடப்பது வழக்கமாக காணப்படுகின்றன. மோசமான சாலைகள், விரைவு பயணம், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் வலுவற்ற சட்ட நடைமுறைகள் ஆகிய அனைத்தும் அந்த நாட்டில் விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணிகளாக அமைந்துள்ளன. அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் ஜனாதிபதி டிரம்புக்கும் அவரது மனைவி மெலானியாவுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கடந்த 1ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரும் வெள்ளை மாளிகையில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் டிரம்புக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் அவர் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள ராணுவ ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டே அலுவலக பணிகளை கவனித்து வந்த டிரம்ப் 4 நாட்களுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து தான் முற்றிலும் நலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க ஆவலுடன் இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் டிரம்புக்கு அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை முடிவடைந்ததாகவும் 10ஆம் தேதி முதல் அவர் தனது அரசு பணிகளை மீண்டும் தொடங்குவார் என்றும் வெள்ளை மாளிகை தலைமை மருத்துவர் சீன் கான்லி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா சிகிச்சைக்கு பின் ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் பால்கனியிலிருந்து தனது ஆதரவாளர்களை நோக்கி கையசைத்தார். அதனைத் தொடர்ந்து டிரம்ப் கூறியதாவது: நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்றார். முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளான அஜர்பைஜான் மற்றும் ஆர்மேனியாவின் எல்லையில் உள்ள நார்கோனா காராபாக் எனும் மலைப்பிரதேசம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரச்சனை நிலவுகிறது. நீண்ட கால இந்த எல்லை பிரச்சனை கடந்த மாத இறுதியில் ஆயுத மோதலாக உருவெடுத்தது. நார்கோனா காராபாக் பிராந்தியத்தில் அஜர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா நாடுகளின் ராணுவத்துக்கு இடையே நடந்த கடுமையான சண்டையில் அப்பாவி மக்கள் உள்பட நூற்றுக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டனர். இரு நாடுகள் இடையிலான இந்த மோதல் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சமாதான முயற்சியை முன்னெடுத்தன. அதன்படி ரஷ்ய அதிபர் புதினின் அழைப்பின் பேரில் அந்த நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்யா, அஜர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா நாடுகளின் வெளியுறவு மந்திரிகள் இடையே நேற்று முன்தினம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் அஜர்பைஜான் மற்றும் ஆர்மேனியா ஆகிய இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. சர்ச்சைக்குரிய பகுதியில் கிடக்கும் இருதரப்பு மோதலில் உயிரிழந்தவர்களின் உடலை ஒப்படைப்பது மற்றும் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் முதல் நார்கோனா காராபாக் பிராந்தியத்தில் மேலும் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. தற்போதைய ஜனாதிபதியான டிரம்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடனுக்கும் இடையே கடந்த மாதம் 29ஆம் தேதி ஓகியோ மாகாணத்தில் முதல் நேரடி விவாதம் நடந்தது. அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையே 3 முறை நேரடி விவாதம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான டிரம்புக்கும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடனுக்கும் இடையே கடந்த மாதம் 29ஆம் தேதி ஓகியோ மாகாணத்தில் முதல் நேரடி விவாதம் நடந்தது. இந்த விவாதம் கூச்சலும் குழப்பமுமாக முடிந்த நிலையில் 2வது விவாதத்தை வருகிற 15ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் டிரம்புக்கு கொரோனா தொற்று இருப்பது கடந்த வாரம் உறுதி செய்யப்பட்டது. இதற்காக 4 நாட்கள் ராணுவ ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்ற அவர் கடந்த 5ஆம் தேதி வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார். ஆனாலும் டிரம்ப் வைரஸில் இருந்து மீண்டு விட்டாரா என்பது தெரியாத நிலையில் அவருக்கு நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாது என்று ஜோ பைடன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இதையடுத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் இடையிலான விவாதத்தை காணொலி காட்சி வாயிலாக நடத்த விவாத குழு முடிவு செய்தது. ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த டிரம்ப் காணொலி காட்சி விவாதத்தில் பங்கேற்க முடியாது என தெரிவித்தார். மேலும் டிரம்ப் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என அவரது மருத்துவரை தெரிவித்து விட்டதால்
நேரடி விவாதத்தை நடத்த வேண்டும் என டிரம்பின் பிரச்சார குழு கோரிக்கை விடுத்தது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளாத விவாத குழு இரண்டாவது விவாதத்தை ரத்து செய்வதாக நேற்று அறிவித்தது. இதையடுத்து டென்னசி மாகாணம் நாஷ்வில்லில் வருகிற 22ஆம் தேதி மூன்றாவது மற்றும் இறுதி விவாதம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று இல்லை என கிம் ஜாங் உன் பேசியுள்ளார். வடகொரியாவில் ஆளும் தொழிலாளர்கள் கட்சியின் 75வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டத்தில் அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இதன் பின்னர் கிம் கூடியிருந்த பார்வையாளர்களின் முன் உரையாற்றினார். அப்போது அவர் பேசும் பொழுது, கொரோனா வைரஸின் பாதிப்புக்கு ஒருவர் கூட ஏற்படாமல் நல்ல உடல் ஆரோக்கியமுடன் மக்கள் இருப்பதற்காக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதற்கும் பெரும் தீங்கு ஏற்படுத்தி வரும் இந்த தொற்று நோயிலிருந்து நம்முடைய மக்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றி இருக்கிறோம் என்ற உண்மையானது நம்முடைய இயற்கையான பணியாகும். இது நம்முடைய கட்சிக்கு கிடைத்த வெற்றியாகும். எனினும் இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களின் ஆரோக்கிய தோற்றத்தினை காணும் பொழுது நன்றி கூறுவதற்கு தவிர வேறு வார்த்தைகள் எதுவும் என்னிடம் இல்லை என்று கூறினார். அவர் பின்பு தொடர்ந்து வடகொரியா மக்கள் அவர்களாகவே மிகப்பெரிய வெற்றியை சாதித்து இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். வடகொரியாவின் அண்டை நாடான சீனாவில் வூகான் நகரில் கண்டறியப்பட்டு பின்னர் பல நாடுகளிலும் தீவிர பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகி வரும் சூழலில் எங்கள் நாட்டில் கொரோனா பாதிப்புகள் இல்லை என வடகொரியா கூறி வந்தது கவனத்தில் கொள்ளக்கூடியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள The Lightning.News வெப்சைட்டை பாருங்கள்.